சமீபத்தில் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய 171 படம் பற்றி பேசியிருந்தார். அந்த இன்டர்வியூவை எடுத்த பாலா வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். லோகேஷ் அவர்களுடைய விக்ரம் படத்தில் வந்து பத்தல பத்தல சாங் வந்து நீங்கள் கொரியோ பண்ணீங்க, அடுத்து லியோ படத்தில் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணீங்க, இப்போ தலைவர் 171 படத்தில் உங்கள் பங்களிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார். அதற்கு சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் கொரியோ பண்ணுறீங்களா அல்லது ஆக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். பட் ஆனால் வந்துட்டு பெரிய சம்பவம் இருக்குது படத்துலேயே. தலைவர் படத்தில் சூப்பர்ண்ணே. தலைவர் 171 வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏன்னா தலைவர் படத்துக்கு உண்டான மவுஸ் அப்படிங்கிறது அது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வேட்டையின் படத்தை தொடர்ந்து தலைவர் 171 படமும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்திய சினிமாவையே புரட்டி போடக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. படம் வெளியானதுக்கப்புறம் இது எல்லாருடைய கருத்தாகவும் மாறும். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.